ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நீடில் வியூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர் ரொம்ப சிம்பிளான லுக்கான நெக் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம அதே நெக் டிசைன் பண்ண போகிறோம். சிம்பிளான நெக் டிசைன். எப்போவுமே நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட போகிறோம். டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஒட்டி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் வரணும். சில்க் த்ரெட் வச்சு ஒரு லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பைப்பிங் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அது மேலே சில்க் த்ரெட், க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறோம். என்னுடைய ஹேண்டுக்கு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஸ்டார்டிங் பண்ணமோ அதான் இந்த நெக்குக்கும் நம்ம ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே வந்து 2 டபுள் செயின் ஸ்டிச்சு, சில்க் த்ரெட் வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சு. மேலே என்ன பண்ணோமோ அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கிட்டோம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோன் வச்சு அந்த லேயரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். க்ளூ நல்லா அப்ளை பண்ணி அது மேலே குந்தன் ஸ்டோன் வச்சு நல்லா 10 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. நம்மளுடைய ஆரி நீரில் கொஞ்சம் க்ளூ டச் பண்ணி இந்த ஸ்டோனில் வச்சோம்னா நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சாரி, கை மறைச்சிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் லேயர். ரொம்ப ஈஸியான நெக் டிசைன். அதே சமயம் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். கட் பீட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட இந்த நெக் டிசைன் ஃபினிஷ்டு. கட் பீட்ஸ் ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும். 2 கொடுத்தா நல்லா இருக்காது. ஒன்று ஒன்றா கொடுத்துக்கோங்க கட் பீட்ஸை.